நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். நம்ம பார்க்க வந்திருக்கிறது வந்து சோபகிருத்து வருஷம் சித்திரை மாதம் மற்றும் குரு பகவானின் குரு பெயர்ச்சி, இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சோபகிருத்து வருஷம் அப்படின்றது எப்போ பிறக்கிறது அப்படின்னு பார்த்தீர்களேனால், இப்போ சுபகிருத்து வருஷம் நடக்கிறது 14/4/2023 அன்றைக்கி மத்தியானம் ஒரு 2 மணி வாக்கில் வந்து சூரிய பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு உள்ளவரார். அதாவது சித்திரை மாதத்தில் வந்து சூரிய பகவான் அவர் வந்து பங்குனி மாதத்துலேருந்து சித்திரை மாதத்துக்கு உள்ளே வர்றதை வந்து மீன மாதத்துலேருந்து மேஷ மாதத்திற்கு வரார். மேஷ மாதத்தில் சூரியன் உச்சம் பெற்று இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 14ஆம் தேதி அன்னைக்கு மதியம் 2 மணி இந்த வருஷத்தினுடைய ராஜான்னு சொல்லக்கூடியவர் புத பகவானும் இந்த வருஷத்தின் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால மிகுந்த அந்த ஆடம்பரம் கேளிக்கை இதுக்கெல்லாம் வந்து ஒரு நல்ல வருஷமாக இருக்கும். சுற்றுலா தலங்கள்லாம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பெண்களுக்கு நல்ல உயர்வான ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சமத்துவம் என்பது பெண்களுக்கு வந்து எல்லாமே கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த இதில் வந்து கலைஞர்களுக்கு ஒரு ஏறுமுகமான காலமாக இருக்கும். புதனுடைய ராஜா அப்படின்றதுனால பார்த்தீர்களேனால் நரம்பியல் சம்பந்தமாக, கம்ப்யூட்டர் சம்பந்தமாக, கம்யூனிகேஷன் சம்பந்தமாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு மிகவும் ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இதற்கப்புறம் வந்து நம்ம இந்த வருஷத்தில் பார்த்தீர்கள்னா பெரிய பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்த்தீர்களேனால் மிகவும் மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது குரு பகவான், ராகு கேது இவர்களுடைய பெயர்ச்சி இருக்குது. இப்போ தான் வந்து நம்ம சனி பகவானுடைய பெயர்ச்சியும் பார்த்தோம். இப்போ குரு பகவான் வந்து 23/4/2023 அவர் பெயர்றார். 1/5/2024 வரலும் இருக்கார். அதாவது அடுத்த வருஷம் வந்து 2024ஆம் வருஷம் மே மாதம் 1ஆம் தேதி வரலும் வந்து குரு பகவான் வந்து ரேவதி நட்சத்திரத்திலிருந்து அஸ்வினி நட்சத்திரத்துக்கு, அதாவது இது மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு வரார். அதாவது என்றைக்கு வராருன்னா 23/4/2023 தேதி அன்னைக்கு அதிகாலை 12 மணிக்கே, அதாவது 22ஆம் தேதி ராத்திரி ஒரு 11:55 11:50 12 மணிக்கே வந்துடுறாருங்க. நம்ம வந்து டேட்டு கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இது பண்ணி 23ஆம் தேதி இந்த அதாவது நள்ளிரவுன்னு சொல்லக்கூடாது, அதிகாலை அப்படின்னு 12 மணிக்கு வந்து அவர் வந்து வந்துடுறார். அதாவது 22ஆம் தேதி நள்ளிரவு, 23ஆம் தேதி காலை 12 மணிக்கு வந்து மேஷ ராசிக்கு குரு பகவான் வரார். சரி, குரு பகவானுடைய பெயர்ச்சியினுடைய விசேஷம் என்ன அப்படின்னு பார்த்தீர்களேனால், குரு பகவான் வந்து தன்னுடைய ராசிக்கு அவர் மிகப்பெரிய சுபர். அவர் வந்து எந்த இடத்தில் நின்றாலும் சுபத்துவத்தை மட்டும்தான் செய்வார். பொன்னன் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் வந்து குருவிலேயே தேவகுருவாக சொல்லக்கூடியவர், நேச்சுரல் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இயற்கை சுபர். குரு பகவான் மட்டுமே முதல் இயற்கை சுபராக சொல்லக்கூடியவர். எந்த ஒரு இடத்திலும் வந்து அவர் பாவத்தன்மையை வெளிப்படுத்த மாட்டார். அதாவது துர்கிரகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது. 100% சுபத்துவம் பெற்ற கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு பகவான். அத்தோடு சேர்ந்து பௌர்ணமி சந்திரன் மற்றும் சுக்கிரனையும் சொல்கிறோம். சுக்கிரனும் சந்திரனும் வந்து மிகவும் வேகமாக, அதாவது சந்திர பகவானை பொறுத்தவரை அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனாலையும், சுக்கிர பகவான் வந்து மாத கிரகம்ன்றதுனாலையும் வந்து அதை ரொம்ப கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. குரு பகவான் வந்து மெதுவாக செல்லக்கூடியவர். ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகும்பொழுது 12லிருந்து 14 மாதமாவது மினிமம் ஆகும். அதனால் வந்து ஒரு ராசியில் போய் உட்கார்ந்தாருன்னா ஒரு வருஷத்தில் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள், மாற்றங்கள் எல்லாவற்றையும் செய்யக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த குரு பகவானை பொறுத்தவரையும் பார்த்தீர்களேனால் சுபத்துவம் பெற்று அவர் எந்த இடத்தை பார்த்தாலும், குரு பார்க்க கோடி புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. குரு இருக்கும் இடம் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் தனியாக இருக்கக்கூடாது, அது மட்டும் வந்து இருக்கக்கூடாது. தனித்த குரு, தனித்த அந்தணன் வந்து பிரச்சனையை கொடுப்பான் அப்படின்னு சொல்லக்கூடியது ஜோதிடவியல். இந்த குரு பகவானை பொறுத்தவரையிலும் பார்த்தீர்களேனால் அவர் வந்து எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சுபத்தன்மையை கொடுப்பார். அது தவிர அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடிய 7ஆம் இடம், அது வந்து எல்லா கிரகங்களுக்கும் உண்டான 180 டிகிரி பார்வை, சமசப்தம பார்வைன்னு சொல்லக்கூடியது. இதை தவிர அவருக்கு 5ஆம் இடமும் 9ஆம் இடமும் திரிகோண பார்வைகள் நிச்சயமாக இருக்கும். அதாவது 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம்
இந்த குரு பகவான் வந்து 9ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் தன்னுடைய அதாவது 9ஆம் இடத்துல இருந்து தனுசில் இருந்து அவர் வந்து ராசியையும் முதல் ராசியையும் 5ஆம் ராசியையும் பார்க்குறார். இது வந்து மிகவும் ஏற்றமான விஷயம். குரு பகவானுக்கு உண்டான ராசி அப்படின்னு வந்து இந்த அஸ்ட்ராலாஜிக்கல் சார்ட்டில் கொடுத்துருக்கிறது தனுசும் மீனமும். இது ரெண்டுத்துலேயும் வந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இப்போ வந்து குரு பகவான் வந்து தனுஷ் அதாவது மேஷ ராசியில் போய் இருக்கார். மேஷ ராசியில் வந்து 23ஆம் தேதி வரார். அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் வரார். இந்த காலகட்டத்தில் அவருடைய பார்வைன்றது பார்த்தீர்களேயானால் சிம்மத்தையும் தனுசையும் அதை தவிர வந்து துலாத்தையும் பார்க்கறது. அதாவது 5ஆம் பார்வையாக சிம்மமும் 9ஆம் பார்வையாக தனுசும் துலா ராசியையும் பார்க்கறது. இந்த 3 பார்வையும் தன்னுடைய இடத்துலேருந்து அவர் பார்க்குறார். குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லக்கூடியது. காலபுருஷ தத்துவம் பிரகாரம் வந்து 9ஆம் இடத்தினுடைய அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவானுக்கு வந்து பார்த்தீர்களால் மிகுந்த சிறப்பு அம்சங்கள் இருக்குது. குரு பகவான் வலுப்பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு டிசிப்ளின்டு லைஃப் இருக்கும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டமாக போகும். ஏற்றம் இறக்கங்கள் இல்லாமல் இருக்கும். நல்ல ஒரு மரியாதை அதாவது ஒரு சொசைட்டியில் ஒரு மரியாதை அங்கீகாரம் இது எல்லாம் வரணும்னா குரு பகவான் வந்து இருந்தால் மட்டும்தான் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர வந்து 9ஆம் இடத்தை வந்து காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் தனுசு ராசி வந்து குரு பகவானின் வீடு. அதுவே மூலத்திரிகோண ஆண் ராசியாக குரு பகவானுக்கு இருக்குது. இந்த குரு பகவானுடைய காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீர்களேனால் புத்திர காரகன்னு சொல்கிறோம். அதாவது இது குலம் வளரணும், குலம் இது ஆகணும், விருத்தி அடையணும் அப்படின்னா குருவினுடைய அருள் மிகவும் அவசியம் அப்படின்னு சொல்கிறோம். அதை தவிர பார்த்தீர்களேனால் குருவை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்களேனால் அவர் வந்து தனகாரகன். குருவினுடைய அருளால் நல்லபடியாக இருக்கணும். அதை தவிர வந்து திருமணத்திற்கு குருவினுடைய பலம் வந்துருச்சா அப்படின்னு பார்க்கக்கூடியது இயற்கையான ஒரு நிகழ்வாக இருக்கும். எப்பொழுதுமே கல்யாணத்துக்கு வந்து வரன் எடுக்கிறாங்க, ஆண் ஜாதகமாக இருந்தாலும் பெண் ஜாதகமாக இருந்தாலும் கல்யாணத்துக்கு வரன் எடுக்கிறாங்கன்னா அந்த காலகட்டத்தில் குருவினுடைய அருள் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு தான் எடுப்பாங்க. அதை தவிர தசாபுக்தி அதெல்லாத்தையும் பார்த்து தான் எடுக்கிறது எப்பொழுதுமே நடக்கும். இதை தவிர பார்த்தீர்களேயானால் குருவுக்கு என்னென்ன அவர் இருக்கிற வீட்டிலிருந்து என்னென்ன சுபத்தை செய்வார், என்னென்ன கஷ்டங்களை கொடுக்க முடியும், கஷ்டங்களை கொடுத்தாலும் அவர் என்னென்ன வந்து பிரதிபலன்களாக அவர் வந்து நல்லதை செய்யக்கூடியவராக இருப்பார் அப்படின்றத பார்க்கலாம். இந்த 2023ஆம் தேதியிலிருந்து பார்த்தீர்களேனால் 23 ஏப்ரலிலிருந்து பார்த்தீர்களேனால் குரு பகவான் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறதுனால யார் யாருக்கு எந்தெந்த ராசிக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த குரு பகவான் மாற்றத்தினால எந்தெந்த ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்யணும் அப்படின்றதையும் பார்ப்போம். இந்த காலகட்டத்தில் எளிமையாக குரு பகவானுடைய இது வந்து பிரீத்தி செய்யக்கூடிய பரிகாரங்கள், அதாவது என்னென்ன தான தர்மங்கள் செஞ்சால் நல்லபடியாக இருக்கும், என்னென்ன அவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் என்ன, இதெல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். இதை தவிர வந்து இந்த கோச்சார நிலைமையில் அதாவது குரு பகவான் வந்து இந்த சுபகிருத்து வருஷத்தில் வந்து மீனத்திலிருந்து மேஷத்துக்கு மாறுறது வந்து மிகப்பெரிய ஏற்றத்தையும் என்னென்ன செல்வங்களையும் என்னென்ன பொருட்களையும் கொடுக்க போகிறார் அப்படின்றத ஒரு ராசியாகவும் பார்க்கலாம். இப்போது இந்த சுபகிருத்து வருஷத்தில் இன்னொரு மாற்றம் வருது. அது வந்து ராகு கேத்துவின் பெயர்ச்சி. அது வந்து 10ஆம் மாதம் அதாவது அக்டோபர் மாதத்தில் வருது. 8/10/2023. அதனுடைய வீடியோ அதை தனியாக போடுறோம். அதனுடைய இது வந்து அப்போ பார்க்கலாம். இப்போ சுபகிருத்து வருஷம் பிறக்கிறதையும் குரு பகவானுடைய மாற்றம் என்னென்ன விளைவுகளை ஏற்படுத்தும் ஒரு ராசிக்கு அப்படின்றதையும் இப்போது ஒரு ராசியாக நம்ம பார்க்கலாம். இத்தோட இந்த குரு பகவானால் அடையக்கூடிய தொல்லைகள், ஏற்றங்கள், மாற்றங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய பரிகார ஸ்தலங்கள், என்னென்ன எளிய பரிகாரம், காயத்ரி மந்திரம், இந்த அளவுக்கு வந்து நம்ம பார்த்து அது எப்படி ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். பொதுவாக பார்த்தீங்களேனால் குரு பகவான் வந்து ராசிக்கு முதலிடம், அதாவது ராசி ஜென்ம ராசியில் 3ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10, 12 இந்த மாதிரியான 7 இடங்களில் இருக்கிறத வந்து அந்த அளவுக்கு சுபத்துவத்தோடு சொல்கிறது இல்லை. ஆனால் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும். அதாவது ராமர் காட்டுக்கு போனதை வந்து ஜென்மத்தில் குரு இருக்கும் பொழுது போனார். 3ஆம் இடத்தில் வந்து குரு பகவான் இருக்கும் பொழுது துரியோதனன் வந்து அவருடைய படையை இழந்தார். 4ஆம் இடத்தில் வந்து இருக்கும் பொழுது பார்த்தீர்களே, ராமன் வந்து காட்டுக்கு போனதாகவும் மகாபாரதத்தில்
8ஆம் இடத்துல வாலி தன்னுடைய பட்டத்தை இழந்தார் அப்படின்னும், 10ஆம் இடத்துல ஈசனாருக்கு வந்து கபாலம் எதுவாச்சு, அதாவது சாபம் வந்தது அப்படின்னு சொல்லக்கூடியதும், 12ஆம் இடத்துல சொல்லும் பொழுது ராவணேஸ்வரன் மாண்டதையும் சொல்கிறாங்க. 12ஆம் இடம் மெயினாக வந்து ராவணேஸ்வரன் வந்து 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது மாண்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பொதுவாக என்ன சொல்கிறது அப்படின்னா, நல்ல இடங்களான சுபஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய திரிகோணங்கள் அப்படின்னு ஜோதிட சாஸ்திர பிரகாரம் வந்து 5, 9 அப்படின்ற இடம் வந்து மிகவும் வந்து உத்தமமான விஷயம். இந்த இடத்துல சுபகிரகங்கள் இருக்கணும்னு, கேந்திரங்களில் சுபகிரகங்கள் வந்து இல்லாமல் அசுபர்கள் இருப்பது நல்லது அப்படின்றது தான் வந்து ஜோதிட சாஸ்திரத்தின் பொது விதி. அதன் பிரகாரம் பார்த்தீர்களேனால் 5, 9 வந்து குரு பகவான் இருந்தாலோ குரு பகவான் பார்த்தாலோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இதுலேயும் பார்த்தீர்களே, ஏன்னால் குரு பகவானுக்கு வந்து அவருடைய பார்வை பலத்தின் மூலியமாக, அதாவது அவர் இருக்கும் இடத்தை விட பார்வை பலம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதையும் வந்து இந்த சுபத்துவ பார்வைன்னு சொல்லக்கூடியது எல்லா கிரகங்களுக்கும் சமசப்தம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 7ஆம் இடம், 9ஆம் இடமும் 5ஆம் இடமும் அதிசுப பார்வைகள் உண்டு. அதாவது இவருக்கு உண்டான விசேஷ பார்வைகள்னு சொல்லணும். அதுலேயும் வந்து 9ஆம் இடம் வந்து 60% வச்சுக்கலாம் கொடுக்கக்கூடியதாகும். 5ஆம் இடத்துல வந்து பார்த்தீர்களேனால் அவருக்கு உண்டான ஒரு 60% கொடுக்கக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் எந்த இடத்தில் இருக்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம், அவர் வந்து எந்த இடத்தை பார்க்கிறார் அப்படின்றது ஒரு பக்கம். அதனால் அந்த இடமெல்லாம் வந்து சுபத்துவம் மாறுதும். இது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஸோ குருவினுடைய பார்வை எப்படி இருக்குது, அதனுடைய பலன்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்க்கலாம். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் பொதுவாக குரு காயத்ரி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹே கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்றது குரு காயத்ரி. ஒரு ராசிக்காரர்களுக்கு நீங்கள் காயத்ரி ஜபம் பண்ணுங்கன்னு சொன்னோன்னா அதில் வந்து மினிமம் ஒரு நாளைக்கு 3 தரமாவது இந்த காயத்ரி ஜபத்தை, குரு காயத்ரியை செய்கிறது மிகவும் விசேஷம் அப்படின்றதையும் சொல்கிறேன். இதை தவிர பார்த்தீர்களேயானால் ஓம் குருதேவாய வித்மஹே பிரம்மானந்தாய தீமஹி தன்னோ குரு பிரச்சோதயாத்து அப்படின்ற இன்னொரு காயத்ரியும் இருக்குது. இந்த காயத்ரியும் வந்து நீங்கள் வந்து 3 தடவை வந்து ஒரு நாளைக்கு சொல்லிட்டு வந்தீங்களேயானால் இந்த குரு பெயர்ச்சி மிகவும் ஏற்றமாகவும் பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். மிதுன ராசின்னு பார்த்தீர்களேனால் மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் இந்த 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி வந்து புத பகவான். சரி, இப்போ குரு பெயர்ச்சியில் வந்து மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். குரு பெயர்ச்சியின் பொழுது பார்த்தீர்களேனால் உங்களுக்கு ராசிக்கு 10க்கும் 7க்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கார். லாபஸ்தானம். எப்பொழுதுமே குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறது மிகப்பெரிய ஏற்றம். ஏன்னா அவர் 11ஆம் இடத்துல இயற்கையாகவே வந்து லக்னத்துக்கு 11 இருந்தால்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் சம்பவிக்கும். ஏன்னா எப்பொழுதுமே வந்து அந்த காலகட்டத்தில் அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ராஜயோகத்தை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சே ஆகணும். இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மத்தையும், ராசிக்கு 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய துலாத்தையும், ராசிக்கு 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனுசுவியும் அவருடைய வீட்டையும் பார்க்குறார். இப்போ பார்த்தீர்களேனால் 11ஆம் இடத்துல வந்து முதல்ல குரு பகவான் இருக்கிற இடத்துல அவர் என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தீர்களேனால் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய ஏற்றத்தை, லாபத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நம்பர் 1. இதற்கு அடுத்து வந்து 2வது திருமணத்திற்கு, அதாவது டைவர்ஸ் ஆனவங்க, இல்லை யாராவது கணவனோ மனைவியோ பிரிந்திருந்து, அதாவது கணவனோ தனியாக இருப்பவர்கள், இல்லை ஒருத்தர் வந்து மாண்டு போய் அந்த மாதிரி இருக்கிறவங்க, அவருக்கு வந்து 2வது கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் குரு பகவான் 11 இருக்கும்போது கண்டிப்பாக அமையும். கவலைப்பட தேவையில்லை. இவ்வளோ நாள் பார்த்துட்ருக்கவங்களுக்கு. சரி, இதற்கு மேலே பார்த்தீர்களேனால் உங்களுக்கு குரு பகவான் வந்து பார்த்தீர்களேனால் எல்லா வகையான லாபத்தையும் தொழில் மூலியமாக இந்த காலகட்டத்தில் கொடுக்க போகிறார். ஏன்னா அவர் தான் உங்களுக்கு 10ஆம் அதிபதி. இவ்வளவு நாளாக பார்த்தீங்கன்னா தொழிலில் மிகப்பெரிய சுணக்கத்தை கொடுத்துருப்பாரு, மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுத்துருப்பாரு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் 10ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல போயிருக்காரு. அதுவும் வந்து பார்த்தீர்களேனால் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். அதை தவிர வந்து இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ஹார்ட்வேரில் இருக்கிறவங்க, ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க, அதை தவிர வந்து இந்த அக்கௌண்டிங் தொழிலில் இருக்கிறவங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்து இந்த தேங்காய் வியாபாரம் பண்ணுறவர்கள், விவசாயம் பார்க்குறவங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றமான, மிகப்பெரிய போற்றக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் நிச்சயமாக இருக்க போகுது இந்த குரு பயிற்சி.
கவலைப்பட தேவையில்லை. பூமி சம்பந்தமான விஷயங்களில் வந்து யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மைனிங்கில் இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்களேனால் குரு பகவான் 11ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறார். 3ஆம் இடத்துல பார்க்கும்பொழுது என்ன அப்படின்னா, உங்களுடைய இளைய சகோதரத்துவம் மூலியமாக உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கண்டிப்பாக உங்களுடைய இளைய சகோதரங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை சுபத்துவத்தில் வந்து குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சிகள் நிச்சயமாக வெற்றி அடையக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அதாவது 3ஆம் இடத்துல வந்து குரு பகவான் இருந்தார், ஆனால் அது வந்து பிரச்சனையை வருமே. ஏன்னா வந்து துரியோதனன் அவருடைய படை எழுந்தது 3ஆம் இடத்துல இருக்கும்பொழுது தானே அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை. துரியோதனனுடைய படை எழுந்தது 3ஆம் இடத்துல அப்படின்றது வந்து விஷயம் கிடையாது. அவருடைய ஜாதகத்தில் வந்து எந்த இது நடந்துட்டு இருந்தது, தசாபுக்தி நடந்திருந்தது, அதெல்லாம் வேறு விஷயமாக இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா 3ஆம் இடத்தை பார்க்கறதுனாலே அந்த மாதிரிலாம் வராது, பயப்பட தேவையில்லை. 3ஆம் இடத்தில் இருந்தால் ஒருவேளை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதனால் கதையை வந்து வேறு மாதிரி பார்க்கணும். இவர் வந்து 3ஆம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுடைய முயற்சி ஸ்தானங்கள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான். அதாவது புத்திரகாரகன், புத்திரஸ்தானத்தை பார்க்கறது அப்படின்றது மிகப்பெரிய ஏற்றம். இவ்வளவு நாள் குழந்தை இல்லாமல் இருந்தவர்களுக்கு, அதாவது சைல்ட்லெஸ் கப்பல்ஸ்னு சொல்லக்கூடியவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு தான் அதனுடைய வலி தெரியும். குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழலை சொல் கேளாதார் அப்படின்னு சொல்லக்கூடியவாறு தன்னுடைய குழந்தையின் வார்த்தைகளை கேட்காமல் மழலை வார்த்தைகளை கேட்க முடியாத இருப்பவர்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை போக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமைய போது. கவலைப்பட தேவையில்லை. 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அவரே புத்திரகாரகன். புத்திரஸ்தானத்தை பார்க்கறதுனால திருமணமாகி குழந்தைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கும் தம்பதியினருக்கு கண்டிப்பாக குழந்தை பிராப்தம் நிச்சயமாக உண்டாகும் அப்படின்றத சொல்கிறோம். இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை சப்தமத்தை வந்து அவர் பார்க்குறார். அதாவது அவருடைய 9ஆம் பார்வை மிகவும் தீட்சண்யமான பார்வைன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த பார்வையின் மூலியமாக மிதுன ராசிக்காரர்கள் திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் திருமணம் ஆகித்தீரவே வேண்டும். எப்படின்னா கண்டிப்பாக கல்யாணம் ஆகிடும். கவலைப்பட தேவையில்லை. பார்த்து கொண்டிருக்கீங்களா, நிச்சயமாக கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடும். எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நல்ல இடத்தில் திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அவர்களுக்கு எல்லாருக்கும் குருபலம் வந்துருச்சான்றதையும் குருபலம் இந்த காலகட்டத்தில் வந்துருச்சு. கவலைப்பட தேவையில்லை. கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதனால் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே போன ஒரு 2-3 வருஷம் கஷ்டப்பட்டுட்டாங்க. இந்த வருஷம் பார்த்துருக்கலையானால் அவருக்கு சனி பகவானும் நல்ல ஏற்றத்தில் இருக்காங்க. குரு பகவானும் மிகப்பெரிய ஏற்றத்தில் வாரி கொடுக்க போகிறாரு. அவரும் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால மிகவும் ஏற்றமான மிகவும் உன்னதமான காலமாக, பொன்னான காலமாக இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமைகிறது. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.